2024 நகராட்சி எக்ஸாமில் கேட்ட ஒரு மேக்ஸ் சம் பார்ப்போம். கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா டிபிடிஎம்ஏ 2024 கேட்டது தான், குரூப் சியில் கேட்டது. இந்த சம் வந்து போர்ட் மாஸ் அப்ளை பண்ணி போடணுங்க. போர்ட் மாஸ்னா இது ப்ராக்கெட்டு, ஆஃபு, டிவிஷனு, மல்டிப்ளிகேஷன், அடிஷனு, சப்ட்ராக்ஷன். அட்டுக்கு பதில் எதோ போட்டால் வந்து நமக்கு வந்து 9ன்ற பதில் வந்து கிடைக்குன்றதை வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம ஆப்ஷன் வச்சு போவோம் ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, மல்டிப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம் அட்டுக்கு பதில். இப்போனா வரும் 2 மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுறோமா. அப்புறம் 5 மைனஸ் 15 டிவைட் 3 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு இதெல்லாம் சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும், 9 வந்து கிடைக்கணும். அப்போ தான் வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து ரைட்டுன்னு அர்த்தம். இல்லைனா நம்ம ஆப்ஷன் பி மல்டிப்ளிகேஷன் டிவைட் போட்டு போகிற மாதிரி இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ப்ராக்கெட்டு இல்லை, ஓகேங்களா, ஆஃபும் இல்லை. அப்புறம் டிவிஷன் எங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் டிவிஷனு. டிவிஷன் இது சால்வ் பண்ணனா வரும், இது டிவிஷன் இருக்கு இல்லையா, சால்வ் பண்ணால் 5 வரும், ஓகேங்களா. அப்புறம் மல்டிப்ளிகேஷன் இதோ இருக்கு இல்லையா, 10 வரும். இப்போ 10 மைனஸ் 5, ஓகேங்களா. அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் முடிச்சாச்சா, இந்த போர்டு எஸ் மிஸ் ஆகிட்டுக்குது. ஓகே, சப்ட்ராக்ஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இது வரைக்கும் எடுத்து எழுதிடலாம். நம்ம என்ன வரும், நமக்கு 10 மைனஸ் 5, அதுக்கப்புறம் +4 ஈக்குவல் டு 9, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது அடிஷன் பண்ணோம், அடிஷன், ஓகேங்களா. மாற்றி பண்ணிட போகிறீங்க, ஃபஸ்ட்டு அடிஷன் தான் பண்ணோம். ஆக்சுவலாக அடிஷன், சப்ட்ராக்ஷன் எது பண்ணாலும் ஆன்சர் ஒரே இது தான் வரும். இருந்தாலும் நம்ம இதையே ஃபாலோ பண்ணணும். அடிஷன்னா 10யும் 14யும் ஆட் பண்ணனா வரும், 10 4 ஆட் பண்ணோம் 14, 14 இந்த 5. அடுத்து சப்ட்ராக்ஷன் பண்ணிங்கன்னா நான் ஒரு ஆன்சர் வந்து 9 வந்துடும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு, ஓகேங்களா.